வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, அதாவது வெளியூர் போனால் எடுத்து போகிற மாதிரி செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ தக்காளியும் 1 சின்ன எலுமிச்சங்காய் சைஸு புளியும் போட்டு மிக்சியில் அடித்து, தண்ணியே சேர்க்கக்கூடாது. தக்காளியை கழுவிட்டு அதை தொடச்சிட்டு அந்த நடு காம்பை கட் பண்ணிவிட்டு அது கூட புளியும் போட்டு அரைச்சி ஊற்றி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், காரப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டல, அது பெருங்காயத்தூள் இத்தனையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. இது பியூர் பெருங்காயத்தூளுங்க. அதாவது கொஞ்சமாக போட்டாலே நல்லா கும்முன்னு வாசனை வரும். அதனால் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் இதில் கலந்து வச்சாச்சு. பாருங்கள், 1 கிலோ பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நல்லா 100 நல்லெண்ணெயை ஊற்றி, இந்த பட்டாசட்டியில் 100 வானல் 100 கிராம் எண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெயை ஊற்றி, 1 கடுகு, 1 பிடி உளுத்தம்பருப்பு, 1 கை கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி விட்டு, இந்த வெங்காயத்தை கொட்டி அதையும் நல்லா எண்ணெயிலே வேகணும். வேக வச்சுட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி விழுதை எடுத்து ஒட்டை வழித்து ஊற்றிட்டு, சொட்டு தண்ணி கூட காட்டக்கூடாதுங்க. திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் கக்கி வெளியில் வர அளவுக்கு நல்லா சுண்ட விடணும். இடையில கொஞ்சமாக வெல்லம், 1 எலுமிச்சங்காய் சைஸு வெல்லம் போட்டாச்சு. எல்லாம் இந்த தக்காளி சாஸில் ஊற்றியாச்சுங்க. சில பேர் தக்காளி துண்டு துண்டாக கட் பண்ணி போடுவாங்க. அது தோல் தனியாக கழட்டி நாக்கில் அம்பிடும். இதை மாதிரி நாங்கள் எப்போதுமே தக்காளியை அடிச்சிடுவோம். அடித்து அதிலே காரப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டோம். இந்த பாருங்கள், 1 கை கடுகு, 1 கை கடுகு போட்டாச்சு. பாருங்க, கடுகு வெடிக்குது. உளுந்து கடலைப்பருப்புலாம் கலர் மாறிட்டு, இப்போ வெங்காயத்தை கொட்டிடலாம். இப்போ வெளியில் போகிறோம், அதனால தொக்கா எடுத்துகிட்டு போகலான்ட்டு சப்பாத்தி 4 போட்டுருவோம். ஒரு கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, கொஞ்சம் புளி, காரப்பொடி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மல்லித்தழை. இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா சுருங்கணும். எந்த ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. தக்காளியை தண்ணி கழுவி ஊற்றலை, மிக்சியை கழுவி நாங்கள் வேறு சட்னியில் காலையில் இதில் ஊற்றிக்கிட்டோம். அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் கரண்ட் இருக்கும்போது. இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது தொக்கு போட்டாச்சு. அதில் தக்காளியில் போட்டோம். இது வெங்காயத்துக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு போதும். இதில் எல்லாமே போட்டாச்சுங்க. காரப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாக அரைச்சி அப்படியே வச்சுட்டோம். தக்காளியை கழுவிட்டு துணியில் போட்டு டவலில் போட்டு நல்லா ஈரம் தொடச்சாச்சுங்க. ஈரம் தொடச்சிட்டு கட் பண்ணி காம்பை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 ட்ரிப்பாக 1/2 கிலோ அரைச்சி ஊற்றிட்டோம். இது தொக்கு ஒரு வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால்
கொஞ்சம் ஜாஸ்தியாக கிண்டுறோம். இந்த தக்காளி வெங்காயம் வந்து அரை மணி நேரமாவது எண்ணெயில் வேகணுங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல. தக்காளி போட்டால் புளிப்பு சாறு போட்டாக்கா வெங்காயம் வேகாது. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரமாவது எண்ணெயிலே வெந்து போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கிரேவி எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் எண்ணெய் கக்கிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அதனால் இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது இந்த வெங்காயம் எண்ணெயில் வேகணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எடுத்து கிள்ளி பார்த்தேன், நல்லா கிள்ளுபடுது. கையால் அமுக்கினா நசுங்குது. இப்போ தக்காளி விழுதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம சொட்டு தண்ணி கூட விடலைங்க. இப்போ நாங்கள் இதெல்லாமும் கழுவி அப்படியே வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ரசத்துக்கு தான் வச்சுப்போம். திராவி விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம எண்ணெய் கக்கி வெளியில் வரும். எண்ணெய் கக்கி வெளில வரும். அது வரைக்கும் சுண்ட விடணுங்க. வெங்காயம் வந்து அப்புறம் தான் தக்காளி விழுதை ஊற்றணும். தக்காளி புளிப்பு விழுது வந்து பட்டதுன்னா வெங்காயம் வேவாது. இது நல்லா கெட்டியாக சுண்டணும். காரப்பொடி, உப்பு, மறுபடியும் சொல்கிறேன் எல்லாமே போட்டாச்சு. மஞ்சத்தூள், பூண்டு போடலை. உங்கள் விருப்பம். எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் தக்காளி தொக்குக்கு வெறும் பெருங்காயத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். காரப்பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய், இவ்வளவுதான். நீங்கள் வந்து பூண்டு போடணுன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போதே 10 பல் பூண்டை தட்டி விட்டுக்குங்க. நாங்கள் வந்து இந்த சட்டியோட தண்ணியெல்லாம் எடுத்து நாளைக்கு தக்காளி ரசத்துக்கு தான் வச்சுப்போம். அதெல்லாம் எதையும் கழுவி ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணிங்க. கெட்டியாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எது போடணுமோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணும்னா வெல்லம்லாம் போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்குது எல்லாமே. நீங்கள் போடணுன்னா எது எது பத்தலைன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி, அதாவது தக்காளியினுடைய சாறு தாங்க, இது சுண்டி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கெட்டியாக வேணுனாலும் நாம் 5 நிமிஷம் இன்னும் வைக்கலாம். இல்லை போதும் அப்படின்னாலும் இறக்கிக்கலாம். ஆனால் நம்ம இதை இன்னும் கெட்டியாக சுண்ட வைக்க தான் போகிறோம். இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். இதுவே கெட்டியாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அந்த சாறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது நல்லா சுண்டட்டும். இதை வந்து நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பிசைஞ்சு தக்காளி சாதம் சாப்பிட்லாம். பசங்களுக்கு லஞ்சுக்கு, மத்தியானத்துக்கு குழந்தைங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். சாப்பாடு பாக்ஸை போட்டு சிப்ஸோ ஏதோ தொட்டுக்க வச்சு கொடுக்கலாம். 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவும். ப்ரெட்டில் கூட வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். கெட்டியாகிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சுண்டட்டும். பாருங்கள் எவ்வளோ அளவு இருந்தது. நாங்கள் சொட்டு தண்ணி கூட காட்டல. தண்ணியில் போட்டு துண்டில் போட்டு சுத்தமாக வெங்காயத்தையும் முழுசாக தோலை உரித்து அலம்பிட்டு கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தக்காளியும் முழுசாக கழுவிட்டு தொடச்சிட்டு காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் 2 ட்ரிப்பாக அடித்து வச்சு அதில் காரப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் கொட்டி கருவேப்பிலை மல்லி வச்சு சுண்டை வச்சுக்கோம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வெங்காயம் போடாமல் தனியாக தக்காளி சாஸ் அடித்து ஊற்றி நாம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு காரப்பொடி போட்டு ஊறுகாயாக பண்ணலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கான சைடிஷ். இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கு மெயினாக சப்பாத்தி, இட்லி தோசை, ப்ரெட்டு ஜாம் வச்சு சாப்பிட்றாங்களா, அதுமாதிரி ப்ரெட்டு தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி ப்ரெட்டுக்கும் தொட்டுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப விருப்பமானது இது. சாதத்துலேயும் போட்டு சாப்பாடு கிளறி வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. சுவையான கலரான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.